யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகி சாமியின் அரவணைப்பில். இதன் ஆசிரியர் ராம அரு லட்சுமணன் செட்டியார், லே வள்ளியம்மை ஆச்சி. இன்று இதில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு நவராத்திரி. நமக்கு தெய்வ பண்டிகைகள் மாதம் இருந்து கொண்டே இருக்கும். சித்திரையில் வருடப்பிறப்பு, சித்ரா பௌர்ணமி, வைகாசியில் விசாகம், ஆடியில் ஆடிப்பெருக்கு என்று ஆரம்பித்து பங்குனியில் பங்குனி உத்திரம் என்று முடியும். அனைத்து விழாக்களும் ரொம்ப விசேஷமாகத்தான் இருக்கும். அதில் புரட்டாசி மாதம் வரும் நவராத்திரி மிகவும் விசேஷமானது. நவராத்திரியில் வரும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கதையுண்டு. 1993ஆம் ஆண்டு ஆசிரமம் ஆரம்பமானது. 1994இல் வந்த நவராத்திரி தான் ஆசிரமத்துக்கு முதல் நவராத்திரி. நாங்கள் தேவக்கோட்டையில் இருந்த பொழுது பிராமண குழந்தைகளுக்கும் மாமிகளுக்கும் ரவிக்கை துணியெல்லாம் வைத்து கொடுப்பதுண்டு. நாங்கள் திருவண்ணாமலையில் ஆசிரமத்தில் இருந்ததால் நவராத்திரி சிறு குழந்தைகளுக்கு துணி வழங்குவதற்காக பகவானிடம் உத்தரவு கேட்டோம். தெய்வகாரியங்கள் செய்வதற்கு எப்போதும் பகவான் உத்தரவு தந்து விடுவார்கள். அதுபோலவே சாமி நாங்கள் நவராத்திரி அன்று குழந்தைகளுக்கு துணி வழங்க உத்தரவு அளித்தார்கள். நாங்கள் சாமியிடம் 9 குழந்தைகளுக்கு துணி வழங்குவது பற்றி சொன்னோம். அதற்கு யோகி செட்டியார் செய்கிறார், எனவே 12 பேருக்கு செய்வோம் என்று கூறினார்கள். நாங்கள் சரிசாமி என்று கூறி வீட்டிற்கு கிளம்பினோம். மறுநாள் காலை 7 மணி தரிசனத்திற்கு சென்றபோது மணி, நேற்று செட்டியாரிடம் 12 பேருக்கு வழங்கச் சொல்லி இருந்தேன், இப்போது 15 பேருக்கு வழங்கச் சொல்கிறேன் இந்த பிச்சைக்காரன் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த விவரத்தை மணி என்னிடம் சொல்ல, யோகி சொல்லிவிட்டால் இங்கு மறுப்பு ஏது, 15 பேருக்கு செய்துவிடலாம் என்று கூறினேன். நவராத்திரி அன்று 15 சிறு குழந்தைகளுக்கு துணி, கம்மல், பொட்டு, வளையல் என்று விதவிதமாக வாங்கி ஒவ்வொருவருக்கும் ஒரு பையில் வைத்து ஆச்சி அதனை பகவானிடம் கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றபின் அனைவருக்கும் வழங்கினோம். நாங்கள் இந்த துணி கொடுப்பதை டைனிங் ஹாலில் வழங்குவோம். அப்போது பகவான் சிலைக்கு அருகில் அமர்ந்திருப்பார்கள். இப்படித்தான் ஆசிரமத்தில் முதலில் நவராத்திரிக்கு துணி வைத்து கொடுப்பது ஆரம்பமானது. இப்படியாக 3-4 வருடங்களாக அழகாக சென்றது. ஒரு சமயம் நவராத்திரி அன்று சிறு குழந்தைகளுக்கு வழங்குவதற்காக ஆசிரமத்தில் அனைத்து ஏற்பாடு செய்து கொண்டிருக்கையில் திடீரென்று மணி, அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், எடுத்து போய்விடுங்கள் என்று ஏனோ மனம் வலிக்கும்படி பேசிவிட்டார். அவர்கள் அப்படி சொன்னதும் எனக்கு சற்றே கோபம் வந்தது. நான் மணியிடம், நீங்கள் சொல்லி நான் எடுத்து வந்ததை திரும்பி எடுத்து போக முடியாது, சாமி சொல்லட்டும், நான் எடுத்துக்கிட்டு போறேன் என்று கூறினேன். பின் கொண்டு வந்த துணிகளையும் மற்ற பொருள்களையும் ஆசீர்வாதம் பண்ணுவதற்காக பகவானிடம் கொடுக்க வேண்டும் என்று பகவானின் வருகைக்காக காத்திருந்த போது யோகி வந்தார்கள். எப்போதும் சிலையின் அருகில் சென்று அமர்பவர் அன்று டைனிங் ஹாலுக்கு வந்து அமர்ந்தார்கள். வந்து அமர்ந்தவர்கள் எங்களிடம் குழந்தைகளுக்கு கொடுக்கும் துணிகளை இங்கே கொடுப்போம் என்று சொன்னார்கள். நாங்கள் அந்த துணிகளையும் வளையல், கம்மல், பொட்டு எல்லாம் வைத்திருந்த பைகளை ஒவ்வொன்றாக எடுத்து கொடுக்க பகவான் தன் திருக்கரங்களால் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து தந்தார்கள். பின் பகவான் அவற்றை அங்க வைப்போம் என்று கூறினார்கள். பின்பு யோகியின் அருளால் யோகியின் முன்பே அனைத்து குழந்தைகளுக்கும் துணிகளை வழங்கினோம். மணி சொன்னதை நான் பகவானிடம் சொல்லவில்லை. ஆனால் எங்கள் மனம் கண்ட வேதனை யோகிக்கு தெரிந்தது போலும். பகவானே முன்னின்று அந்த நவராத்திரி விழாவை சிறப்பித்து எங்களை மனமகிழ வைத்தார்கள். எந்த ஒரு தெய்வ காரியத்திற்கும் என்னை பகவான் ஏற்று விடுவார்கள். அதே சமயம் நாங்கள் செய்த தெய்வ காரியத்திற்கும் யோகியே முன்னின்று நடத்தி வைத்தார்கள். யாரும் என்னை கஷ்டப்படுத்த மாட்டார்கள். எனக்கு கஷ்டம் ஏற்பட்டால் பகவானின் அருளால் அது போய்விடும். யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. பகவானின் அரவணைப்பில் அனைத்து ஜீவராசிகளும், அனைத்து உயிர்களும்